ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைட் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பட்டர் பன் இல்லை க்ரீம் பன் எப்படி வேணால் சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் பால் சேர்த்துருக்கேன். பாலோட நம்ம ஒரு 3 பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, இது ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ½ அன் ஹவர் வச்சிடலாம். இது நல்லா பொங்கி வரும். பட் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பன் செய்ய போகிறோம் அப்படின்னு நான் சொன்னதுனால ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லை ½ அன் ஹவர் ஊற வைக்கும்போது நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வச்சதுனால நம்ம போட்டு அந்த சர்க்கரை, உப்பு அதெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சேர்க்குறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்காம அந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக நீங்கள் கூட சேர்க்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துறேன். இப்போ இதில் இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பட்டரை லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்ச பிறகும் நீங்கள் பட்டர் சேர்த்துருக்கலாம். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ இதோட நான் சர்க்கரையும் உப்பையும் சேர்க்க போகிறேன். இதையுமே நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஊற்றுனீங்கல்ல, அப்போவே போட்டுட்டு கூட மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சாப்பிங் போர்டில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறேன். நீங்கள் பட்டர் தான் சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பட்டர், கீ, ஆயில் எது விருப்பமோ அதை இந்த சாப்பிங் போர்ட்லேயோ இல்லை நீங்கள் கவுண்டர் டாப்பில் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் எங்கே நீங்கள் போட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சரை எடுத்து அந்த இடத்துல கொட்டி நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு பன் கிடைக்கும். இப்போ பட்டர் நான் நல்லா க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் இந்த மாவு மிக்சரை கொட்டி நல்லா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கடைசியான ஒரு பதம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க. இதை 1 to 2 hours நல்லா மூடி போட்டு ஊற வைக்கணும். இது நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வரைக்கும் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அதுக்கான க்ரீம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நான் ஒரு ½ கியூப் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான க்ரீம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் பவுடர்டு சுகர் நம்ம சேர்க்கணும். ஏன்னா இதில் எந்த ஒரு ஸ்வீட்னஸும் இருக்காதுன்றதுனால நம்ம பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். பவுடர் சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்கள் க்ரீம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக மில்க் சேர்த்தேன். பட் மில்க் சேர்த்ததும் அது ஒரு மாதிரி திரிஞ்சா மாதிரி கொஞ்சம் க்ரீமோட கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. நீங்கள் மில்க் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் மில்க் சேர்க்காமல் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. லேசாக மாவு உப்பி இருந்தது. 1 to 2 hours வச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதுதான் கரெக்டான ஒரு அளவு. இது நான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ 10 நிமிஷத்துலேயே நான் எடுத்துக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ரொம்ப ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். இதை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு நல்லா
அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மறுபடியுமே சாப்பிங் போர்டில் பட்டர் க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி போட்டு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நான் என் கையிலையுமே கொஞ்சம் பட்டர் நான் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருது. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இதை நான் இன்றைக்கி ஃப்ரைட் பன் மாதிரி பண்ணி காட்ட போகிறேன். இது ஃப்ரை தான் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம பேக்கும் பண்ணலாம். நீங்கள் அவனில் வச்சும் பேக் பண்ணலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சும் பேக் பண்ணலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றதையும் இன்னொரு வீடியோவாக போடுறேன். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் இதை எத்தனை பால்ஸாக டிவைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பன் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். நான் இப்போ ஒரு 3 பாலாக இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு 2 பன்னுன்னு சொன்னேன்னா, இப்போ நானும் என் தம்பியும் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பட் நான் ஃப்ரை பண்ணி வைக்க போகிறது ஒரு 3 பன்ஸ் நான் ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் எங்களோட ஹஸ்பண்ட்க்கு டேஸ்டிங்க்கு காலையில் எழுந்ததும் அதை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தட் நான் 3 பன் ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப்ஸாக ஒரு 3 பார்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வீட் ஃப்ளார் வச்சு கூட ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஈக்குவல் பார்ட்ஸாக அதை ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் 3த்தையும் ஒரேடியாக பொரிச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பொரிச்சு எடுத்துட்டு நான் 2த்துல மட்டும் க்ரீம் வச்சு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இப்போ நம்ம பன்னெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நடுவில் க்ரீம் வைக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி உள்ளே க்ரீம் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி சென்டரில் லேசாக நீங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகும். ரொம்ப ஜென்டலாக கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. இதில் இந்த க்ரீமை இந்த மாதிரி எடுத்து நடுவில் வச்சு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரைடு க்ரீம் பன் ரெடி. இல்லை வெறும் க்ரீம் பன் இல்லை பட்டர் பன் எப்படி வேணால் சொல்லலாம். நம்மளோட பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரைட் பன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த க்ரீம் பன் பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு அப்படியே இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.